வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேசுங்க. 18/2/2026 ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் நிலவரம் பார்க்கலாங்க. கடந்த ஒரு வாரமாக மார்க்கெட் அப்டேட் போட முடியலைங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை காரணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாட்களாக போட முடியலைங்க. தொடர்ந்து வரும் பதிவு வந்துட்டே தான் இருக்கு வரும் நாட்களில். வாங்க இன்றைய பதிவை பார்த்துடலாங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையாக 180 to 200க்கும் குறைந்தபட்ச விலையாக 140 130க்கும் விற்பனையாச்சுங்க. சாகோ 180ங்க, மதன் 150, சிவம் 130, பந்தல் தக்காளி 180 ப்ளஸுக்கு விற்பனையாக இருக்குதுங்க. மிளகாய் சம்பா மிளகாய் 40 ரூபாய்க்கும், லோக்கல் உருண்டை 33 + 33 to 40க்கும், ஆந்திரா சம்பா 45க்கும், ஆந்திரா உருண்டை 35 to 45க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 20 ரூபாயிலேருந்து கீழே விற்பனையாக இருக்குதுங்க. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 தினங்களாக டவுன் ஆகிட்டு வந்து எனக்கு 20 ரூபாய்க்கு நிற்கிதுங்க. பீட்ரூட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக கிலோ 6 ரூபா 7 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட் விலை ரொம்ப சுலோவாக தான் இருக்குதுங்க. இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி பார்த்தீங்கன்னா கிலோ 80 ரூபா முதல் தராங்க. செகண்ட் குவாலிட்டி 40 to 60ங்க. சின்ன வெங்காயம் பெருசாக ஒரு எந்தவித மாற்றம் இல்லைங்க. காட்டுக்குள்ளே 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் போகுதுங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு மேலே கொஞ்சம் விற்பனை ஆகுதுங்க. கொஞ்சம் காய் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் 18-19 கூட வாங்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டில் 18 ரூபாயிலேருந்து 30-32 ரூபா வரைக்கும் மார்க்கெட் விற்பனையாக இருக்குதுங்க. 32 ரூபாங்கிறது காய் கலரு பெருவிட்டு எல்லாமே இருக்கணுங்க. அது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மட்டும்தான் அந்த ரேட்டுங்க. பெரிய வெங்காயங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் அதிகபட்ச விலையாக 28க்கும் ஹோல்சேல் ப்ரைஸுங்க. சில்லறை விற்பனை அதே 28 ரூபாய்க்கு காய் பார்த்தீங்கன்னா 32-33 வரைக்கும் விற்பனை ஆகுது. குறைந்தபட்ச விலையாக இருந்தால் பெரிய வெங்காயம் 10-12க்கு கிடைக்கிதுங்க. ரொம்ப சின்ன காய். பூண்டு முதல் ரகம் 140 to 160க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டு 120க்கும், பல்லு பூண்டு 80 to 100க்கும் விற்பனை ஆகுதுங்க. கத்திரிக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி 12 to 14 முதல் ரகம், செகண்ட் குவாலிட்டி 8 ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க. பொரியல் தட்டைங்க இது பச்சை பயிரும்பாங்க. 1 கிலோ அதிகபட்ச விலையாக 15 ரூபாயிலேருந்து கீழே விற்பனை ஆகுதுங்க. முருங்காய் கரும்பு முருங்கை 100 ரூபாய்க்கும், செடி முருங்கை 70க்கும், மரத்துக்காய் 50 to 60க்கும் விற்பனை ஆகுதுங்க. பாகற்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாகக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 26 ரூபாயிலேருந்து கீழே 18 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய் பந்தல் சுரை 7 ரூபாய்க்கும், பேப்பர் சுரை 4 ரூபாய்க்கும், தரையில் வர சுரை 3 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 10, 12, 13, 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெண்டைக்காய் கொஞ்சம் விலை உயர்வுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டை பார்த்தீங்கன்னா 40 ரூபா வரைக்கும் வெண்டைக்காய் விற்பனை ஆகிருக்குது. கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது 1 கிலோ 25 to 30 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கோவக்காய் முதல் ரகம் அதிகபட்ச விலையாக 27க்கும், குறைந்தபட்ச விலையாக 14 ரூபா வரைக்கும் கோவக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் முதல் ரகம் 60 to 80க்கும், செகண்ட் குவாலிட்டி 40க்கும், புள்ளிக்காய் 20 to 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான புடலை பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் நெட்டை ரகம் 2 டைப் வருதுங்க. குட்டை ரகம் 7 ரூபாய்க்கும், நெட்டை பந்தலைன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இது கொத்தா அவரைக்காய்ங்க ஒட்டச்சத்திரம் ஏரியாவில் சீனி அவரைக்காயும்பாங்க. 1 கிலோ அதிகபட்ச விலையாக 18 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. அரசாணைக்காய்ங்க பெரிய எந்த மாற்றமின்றி காட்டுக்குள்ளே 5 ரூபா 6 ரூபா, செகண்ட் குவாலிட்டி 3 ரூபா, மார்க்கெட் 6 to 10 ரூபா மார்க்கெட் ரேட்டுங்க. பூசணிக்காய் காட்டுக்குள்ளே 5 to 9, மார்க்கெட் ரேட் 9 to 14 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பதிவு போட முடியலைங்காட்டி ஏகப்பட்ட நண்பருக்கு கால் பண்ணியிருந்தீங்க. சில கால் எடுக்க முடியலைங்க. ஒரு சிரமத்துக்கு மன்னிக்கணுங்க. தொடர்ந்து வரும் நாட்களில் நம்ம வீடியோ வந்துட்டே தான் இருக்குங்க. தொடர்ந்து பாருங்கள். அனைத்து விவசாயிகளும் பயனடைங்க. நன்றி, வணக்கம்.